ஹாய், ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கோல்டு பெல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜிபி கிரியேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, ஒரு நார்மல் ஸ்பின்னிங் கேம் ஜிப் தான் கிரியேட் பண்ண போறோம். ஜிப் ஃபைல் எப்படி நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ல கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட்டு. இந்த டவுன்லோடிங் ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட ஜிப்ல வந்து ஓகே நம்மளோட ஃபைல்ல வந்து 3 லேயரா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து சென்டர் காம்போஸ், 2வது பேக்ரவுண்ட் லேயர், 3வது அவுட்டர் பேக்ரவுண்ட். ஓகேவா? ஸ்பின்னிங் ரெயிலு, இன்னொன்னு 3வது வந்து அந்த பேக்ரவுண்ட் லேயர். ஓகேவா? நம்ம இதில வந்து அந்த லேயர் 2 தான் நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ மீதி 2யும் நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதில நமக்கு யூஸ் இல்ல. நம்ம வந்து ரொட்டேஷன் எல்லாமே பண்ண போறது எல்லாமே லேயர் 2ல தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆடியோ 9 செகண்ட்ஸுக்கு. இந்த ஆடியோக்கு அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து நம்மளோட ஜிஃப்ப ரெடி பண்ண போறோம் ரொட்டேஷன் பண்ணி. இந்த ஸ்பின்னிங் கேம் நீங்கலாம் எத்தன விளையாடிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நான் இதுவரைக்கும் நேர்ல விளையாடுனதில்ல. நான் ஆன்லைன்ல இத பார்த்துருக்கேன். அத அத பேஸ் பண்ணி தான் அத கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஐடியாலஜி வச்சு. ஓகேவா? ஸோ நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது கரெக்ட்டா இருக்கா? ஓகே இப்படிதான் நான் விளையாடினேன் அப்படின்னு நீங்க ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தா கூட சொல்லுங்க. கரெக்ட்டா தான் இருக்கு. இதே மாரி தான் நான் விளையாடியிருக்கேன். இதே மாரி தான் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு நீங்க அப்படி நீங்க நீங்க விளையாடி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். போன வீடியோல நீங்க பார்க்கலன்னா, போன வீடியோவ பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். போன வீடியோ வந்து ஸ்பீட் கிராஃப்ப பத்தி போட்டிருந்தோம். இது வந்து வேல்யூ கிராஃப்ப பத்தி இந்த வீடியோ. ஓகேவா? இது நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து 5த் வீடியோ. நம்ம வந்து பிகினர்ஸ் டூ ப்ரொஃபஷனல் லெவல் பிளேலிஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில வந்து இது 5த் வீடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளோட கிராஃப் ஈஸிஸ் பண்ணிட்டு, டபுள் கிளிக் பண்ணி, அதில போய் எடிட் வேல்யூ கிராஃப் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேல்யூவ நீங்க எப்படி வேணா குடுத்துக்கலாம் ரொட்டேஷன. இப்ப நம்ம அதுக்கேத்த மாரி அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது வேல்யூ கிராஃப. ஓகேவா? அது பிரச்சனை இல்ல. எத்தன ரொட்டேஷன்னாலும் குடுத்துக்கோங்க. ஒரு ரொட்டேஷன் குடுத்திருந்தாலும், இத நீங்க அட்ஜஸ்ட் பண்ண அது வந்து ரொட்டேஷன் இன்கிரீஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் வேல்யூ கிராஃப்போட கான்செப்ட்டே. ஓகேவா? நம்மளோட கிராஃப்க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஏத்த மாரி அது வந்து ரொட்டேஷன் ஆகும். அதுவும் ரைட் ஆர் லெஃப்ட். கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன்ல அது ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாக்வைஸ் ரொட்டேஷன் பண்ணிட்டு, 2வது எண்டிங்ல ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் பண்ணி முடிக்கிற மாரி தான் செட் பண்ண போறோம். ஓகேவா? அதே மாரி இதே மாரி நெறைய இன்ஃபர்மேஷனான ஆஃப்டர் எஃபெக்ட் டிப்ஸ் அண்ட் டிப்ஸு, மோஷன் கிராஃபிக்ஸ் பத்திலாம் வீடியோ பார்க்கணும்னா, நீங்க வந்து ஜிபி கிரியேஷன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணி, அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடும்போது வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகேவா? எல்லாரும் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கவுண்ட் கம்மியா இருக்கு. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். அத வச்சு ஓகேவா? நம்மள பார்க்குறாங்க. நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு லாயலா பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வரும். எனக்கு இப்போ ஒரு எப்படின்னா, என்ன யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே! என்னது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அத நீங்க வந்து போக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு ஒரு லைக் கீழ லைக் இருக்கும். லைக்க பிரஸ் பண்ணிட்டு, அதே மாரி இந்த மாரி வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. குரூப்ஸ்லாம் வச்சிருப்பீங்க நெறையா. ஓகேவா? அந்த மாரி குரூப்ஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. "நல்லா பண்றான்டா, பண்ணுவான்டா, சொல்லி தரான்டா, ஓகே நீயும் பாருடா" அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நீங்க இப்ப ஷேர் பண்ணும்போது தான் இந்த மாரி எடிட்டிங் கம்யூனிட்டியும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். இப்ப எல்லாரும் Instagramலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் வந்து எடிட்டிங்க பத்தி சொல்றாங்க. எடிட்டிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. வீடியோ கன்டென்ட்க்கு எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. பட் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நான் வந்து கிளியரா சொல்லி தரேன். அதுவும் நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்ல. ஸோ, நீங்க அத கிளியரா நீங்க அத கொண்டு போனா தான் நான் ரெகுலரா பண்ண முடியும். அ தமிழ் நமக்கு வந்து சொல்ற மாரி யாருமே இல்ல. ஓ! இவங்க நல்லா சொல்லித் தருவாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் நல்லா சொல்லித் தருவாங்க. இவங்க பிரீமியர் ப்ரோ நல்லா சொல்லித் தருவாங்க. அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒரு சேனல் கூட சொல்ற மாரி இல்ல. ஓகேவா? அந்த லெவல்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ, நீங்க இந்த மாரி சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்போது தான், அந்த மாரி சொல்ற லெவல்ல வருவாங்க. ஓகேவா? நெறைய பேர் உருவாகுவாங்க. என்ன பார்த்து கூட நெறைய பேர் உருவாகலாம். இல்ல நானும் நீங்க சொல்ற மாரி ஒரு ஆளா கூட உருவாகலாம் ஃபியூச்சர்ல. சரி, அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட்டிங்க மட்டும் விட்றாதீங்க. ம். ஜெயிக்கிறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம கிராஃப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க இப்போ வந்து நம்ம ரைட் ரொட்டேட் பண்ற மாரி பண்ணிட்டு, இப்போ அடுத்து லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி,
எண்டிங் முடிகிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஓகே, ரொட்டேட் ஆகுது. அப்போ அந்த கிராஃப் எண்ட் பண்ணும்போது அது ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகி ஓகே எண்ட் ஆகுது. ஓகேயா, அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய லெவலுக்கு ஆஃப் க்ரியேட்டிவிட்டியில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்னும் சூப்பராக கூட பண்ணலாம். அது உங்களோட ஐடியா. பண்ணிட்டு எனக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் டேக் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோட வீடியோ பார்த்து நீங்கள் இதுக்கு ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, ஜிவி கிரியேஷன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஜிபி கிரியேஷன். ஓகேவா, கிராஃப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி அந்த கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் அலைன்மெண்ட் ஆகும். ஓகேவா, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகி வேறு கிராஃப் கனெக்ஷன் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே ஓகே, பக்கவாக இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கிளியராக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அந்த எண்டிங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வேவ்ஸில் கொஞ்சம் இங்கே தள்ளி தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீ ஃப்ரேம்ஸை. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ரெண்டரிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டரிங்னா நம்ம வந்து பிஎன்ஜி சீக்வன்ஸை ரெண்டரிங் பண்ண போகிறோம். காம்போசிஷனில் போய் ஆட் டு ரெண்டரிங்கு கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்லெஸில் பிஎன்ஜி சீக்வன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஆர்ஜிபி சேனல்ஸில் வந்து ஆர்ஜிபி இருக்கட்டு. நீங்கள் வந்து ஏதாவது டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர்ஜிபி ப்ளஸ் ஆல்ஃபா கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல, நார்மல் லேயர் தான், நார்மல் ஜேபெக்கில் அந்த மாதிரி தான். ஓகேவா, பிஎன்ஜி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் அதுக்கு கொடுத்துட்டு ரெண்டரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி சீக்வன்ஸில் ரெண்டரிங் ஆகும். ஆர்ஜிபி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம், வேறு எதுவும் இல்லை. இது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம 9 செகண்ட்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு இதுக்கு முக்கியமானது, எல்லோரும் சப் ஃபோல்டர் போட்டு இதை வந்து ரெண்டரிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் இதுக்கு வந்து வீல் பிஎன்ஜின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து 9 செகண்ட்ஸ் வீடியோ, 30 ஃப்ரேம்ஸ் வீடியோ. ஸோ 270 ஃபோட்டோஸ்க்கு மேலே வந்து நமக்கு ரெண்டரிங் ஆகும். சிங்கிள் ஃப்ரேம்ஸ் ஆட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்க்கு மேலேயும். ஓகேவா, நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 270ன்னு சொல்லி அதில் மென்ஷன் ஆயிருக்குல்ல, அந்த 270க்கு மேலே ரெண்டரிங் ஆகும். நீங்கள் அந்த ஃபோல்டரில் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ இமேஜ் சீக்வன்ஸாக இருக்கும். அதை வந்து ஃபோட்டோஷாப்பு. ஓகேவா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் இன்னும் கால் வைக்கல. இப்போ ஃபோட்டோஷாப்பில் இந்த வீடியோ மூலிமா கால் வைக்க போகிறோம். ஜிப் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு நான் ஃபோட்டோஷாப் வச்சு தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, 2 மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வீல் சீக்வன்ஸ் போயிட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி இமேஜ் சீக்வன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன் தெரிலனா ஆப்ஷன்ஸில் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு இமேஜ் சீக்வன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30, FPS 30. ஓகே அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த டைம்லைன் உங்களுக்கு தெரியலனா விண்டோஸில் போய் டைம்லைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டைம்லைன் உங்களுக்கு எட்ஜ் ஆகும். உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் நம்ம வந்து இந்த வீடியோ எடிட் ரெண்டரிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து இப்போது ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். வீடியோஸில் போய் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மெத்தடில் பண்ணலாம்னு சொன்னேன்ல. ஒன்று வந்து அடாப் மீடியா என்கவுண்டரில் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அந்த மீடியா என்கவுண்டர் போயிட்டு அனிமேஷனில் சைஸு மட்டும் அனிமேஷன் ஜிப்னு கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அனிமேட் ஆகிரும். நம்ம ஃபோட்டோஷாப் இதுலேருந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஃபோட்டோஷாப் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஏன்னா யார்ட்டையுமே நிறைய பேர்ட்ட மீடியா என்கவுண்டர் இருக்காது, பட் ஃபோட்டோஷாப் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் ஃபோட்டோஷாப்பில் சொல்லித்தரேன். இப்போ ஃபைல்ஸில் போய் எக்ஸ்போர்ட் போயிட்டு சேவ் டு வெப், சேவ் ஃபார் வெப் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜிப் ஃபைல் ரெண்டரிங் பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் ஃபோட்டோஸ் இருந்ததை இந்த ஜிப் ஃபைலாட்டு நம்ம ரெண்டரிங் பண்ண போகிறோம். ப்ரீசெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல் டு ஃபிட் கொடுத்துக்கலாம். இதில் தான் இருக்குது. ப்ரீசெட் வந்து அன்னேம்டே இருக்கட்டு. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஜிப் ஃபைல் அது ஓகே கரெக்டு தான். இதில் இந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண வேண்டாம். கலர் வந்து நீங்கள் கலர் ஆப்ஷன் எதுக்குன்னா 64 கொடுத்து கூட நீங்கள் ரெண்டரிங் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா
உங்களோட சைஸ் கம்மியாகும். ஓகேவா? இப்போ நான் வந்து 128ல ரெண்டரிங் பண்ணேன்னா, எனக்கு ஒரு 10 எம்பி வருதுன்னா, நீங்க 64ல ரெண்டரிங் பண்ணும்போது ஒரு 8 எம்பி வரும். அதோட கம்மியா ரெண்டரிங் பண்ணும்போது கம்மி கம்மி சீக்வென்ஸ் ஆகும். ஆனா பிக்சர் குவாலிட்டி கம்மியாகும். ஓகேவா? அந்த கலர் கரெக்ஷன் அதுதான். பிக்சரோட கிளாரிட்டி கம்மியாகும். கலர் நீங்க ஹையா இருந்ததுன்னா பிக்சரோட கிளாரிட்டி ஹையா இருக்கும். இது இப்போ நம்ம வந்து ஜிப் ஃபைல குடுக்குறனால, லூப்பிங் ஆப்ஷன்ல வந்து ஒன்ஸ் குடுத்தீங்கன்னா, ஒரு வாட்டி லூப் ஆகும். ஃபார்எவர்ன்னு குடுத்தா, இல்ல மவுஸ் கொண்டு போகும்போதெல்லாம் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அதான் லூப்பிங் உள்ளது. இப்போ நெறைய வாட்டி நெறைய இது குடுத்தோம்னா, இப்போ நீங்க வெப்சைட்லலாம் போட்டீங்கன்னா, ஒரு 5 செகண்ட்ஸ் லேட் ஆகும். சம்டைம்ஸ் கிளிக் பண்ணாலும். அதுக்கு காரணம் என்னன்னா, குவாலிட்டி அதிகமா இருக்கும். அதனால தான். கொஞ்சம் மீடியமா வச்சீங்கன்னா, உடனே லோட் ஆகி உங்களுக்கு ஜிப் ஆக்டிவேட் ஆகும். அதுக்காண்டி தான். இப்போ நம்ம சேவ் குடுத்துக்கலாம். சேவ் குடுத்தோனே ரெண்டரிங் ஆகுது. முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸ்லயே பார்த்துக்கலாம் ப்ரிவியூவ. என்னோட ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். வீடியோ 5 ஆனா இருக்கு. வீல்ஸ் ஜிப். அதை கிளிக் பண்ணி கெட் இன்ஃபோ குடுத்தீங்கன்னா, அந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு தெரியும். ஓகே பக்காவா ரெண்டரிங் ஆயிட்டு. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாரி ஜிபி கிரியேஷன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். சி யூ.